வேண்டானேன்னு பார்க்க வேணாம், உள்ளதான் இருக்கு மேட்டரே. பார்த்துடலாமா? வாங்க ஆரம்பிக்கலாங்களா? கீழே என்னது கலர் கலராக இருக்குன்னு பார்ப்பீங்களே, அதெல்லாம் நியூக்ளியர் பாம்பிங் மைன்கிராஃப்ட். வாவ். ஆனால் இதில் ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இதை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதை 10 கூட வச்சுட்டேன், முடியலை. இதை விட்டுட்டேன். இப்போ இதில் போட்டிருக்கிறதா உண்மை. புகாட்டி. It's just a Bugatti house. ஆகல, இதானே தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, தெரியும். புகாட்டியோட வீடு கைஸ், புகாட்டி. சை நத்திங் ஒரு நிமிஷம் கைஸ். புகாட்டிக்கு வீடு கட்டலாம் கூட ஓகே. இப்போ இதை வச்சுட்டு ஒரு லாங் டிரைவ் போவோம் வாங்க. ஆனால் பிச்சுட்டு போகுது கைஸ் ஸ்பீடு. ஆனால் இந்த வியூ தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரே ஆக்சிலேஷன் தான், பக்கத்து பயோமிக்கே போயிடுவோம். டாடா பை, ஐ அம் அண்டர் வாட்டர். வரட்டா. எவ்வளோ தூரம் பறந்துருக்கோன்னா புகாட்டி வச்சுக்கிட்டு. ஐயோ, புகாட்டி சர்றனாலே சொல்றன்னு போயிடுவோம் போல. டிரைவ் சரி, திருப்பிக்கோமா புகாட்டி. கேவுக்குள்ள வந்திருக்கோம், பார்க்கலாம். அதுவும் கூட அண்டர் வாட்டர் வண்டியா நீ புகாட்டி? மேலே போயேன். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு புகாட்டி வச்சு விளாண்டதுலாம் ஓகே போதும். பிளாங்க் அவுட் ஆயிருக்குது இந்த இடத்துல. think I am underground now. Yes guys, see this place now. நான் TNT மோடு தான் 2 TNT மோடு போட்டுச்சு. எல்லா TNTயும் டெஸ்ட் பண்ணிடலாமா? முதல்ல இத்தனை வகையான TNT இருக்குது. இது மிஷைலாம் ஒர்க் ஆகல, என்ன பண்ணுறது? சை கிராண்ட் TNT 1, ஜெய்ஜாண்டிக் TNT, வால்கேனிக் TNT, ஸ்பைட்டர் TNT, ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிக்கி TNT, லக்கி பிளாக் TNT, கரெக்ட் TNT, ஹைட்ரோ TNT, ஃப்ளவர் TNT. இதோ TNT லான்ச்சர்னு வேறு இது ஒன்று இருந்துச்சு, அதுங்க. சரி, இதோட ஒர்க் என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம். க்ரைடர் TNTயை மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்து சரி வச்சுட்டேன். ஓ, நான் இப்போ TNTயை டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா, வெயிட் பண்ணுங்க. இது ஒரு வேளை போய் மிசைல் மாதிரி தாக்குமோ? அம்பி அம்பி டா பிடிச்சிக்கோ TNT. ஆமாம், இக்னைட் பண்ண ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேறு வேணும். இப்போதைக்கு எனக்கு மொக்கிய அதான் ஒன்று பிளேஸ் தான் பண்ணிட்டோமே, பார்க்கலாம். கைஸ், இப்போ ஏதாவது போய் லான்ச் ஆகுமான்னு பார்த்தா இந்த TNTயோட பவரை பார்க்குறீங்களா? ஜங்கிளில் கீழே வச்சு டிஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய எனக்கு டிஸ்ட்ரக்ட் பண்ணுமா வருத்தமாக இருக்குது. ஒரு சில TNT தாங்க டெஸ்ட் பண்ணேன், மித்ததெல்லாம் டெஸ்ட்டே பண்ணல. இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது பயங்கரமாக வெடியும். Did you just see that guys? அவ்வளோதான், இதோட மேட்ரு க்ளோஸ். அடுத்த ஜங்கல் ஜெய்ஜாண்டிக் TNT. ஜெய்ஜாண்டிக்னா நார்மல் சைஸில் தாங்க இருக்கான் TNT பத்திக்கிச்சு நல்லா பத்திக்கிச்சு வெடிக்குமா?
ஓ சூப்பர். இந்த குழிக்குள்ளேயே நம்ம வெடிச்சு அடுத்தடுத்த டிஎன்டி எல்லாத்தையும் வெடிச்சுக்கலாம். வா என்ன மாதிரியான வெடிப்பு கைசிட்டு அப்படியே கரெக்டாக வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் இந்த பேட் பாய் பார்த்த வேலை. வால்கேனிக் டிஎன்டி என்னது இது? வால்கேன்று பற்றிக்கோ. பற்றிக்கிட்டான். எவன்டா அவன் இவ்வளோ வெறித்தனமாக போட்டு அடிச்சிருக்கான். இது என்ன ஸ்டிக்கி டிஎன்டி பற்றிக்கடா. இக்னைட் பண்ண முடியுமா முடியாது? இது இக்னைட் ஓகே. பட்டன்லாம் காமிக்கிச்சுன்னா எவ்வளோ பெரிய டிஎன்டியாக இருக்கணும். என்ன கேஸ் ஒன்றுமே பெருசாக ஆகலை. நத்திங். ஏதாவது ஸ்டிக்கியாக இருக்கணுமா? இல்லை இதோடையாவது அப்படியே ஓட்டினா ஸ்டிக் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த நேரம் பார்த்து தான் எந்த மாவும் கிடைக்காது. லக்கி பிளாக் டிஎன்டி இதென்ன? அது எதாவது லக்கியாக கிடைக்குமா பிளாக்லேருந்து? அம்பி இன்னைட்டுன்னு இதுக்கும் ஒரு பட்டன் காமிப்பீங்களா? இல்லை நார்மலாகவே இது பற்றிக்கிச்சு. ஓ ஸ்லைம் பிளாக் வெடிச்சு சதுரி போய் வருது. இதெல்லாம் கரப்ட் டிஎன்டி சை பற்றிக்கிட்டான் நல்லா. ஓ எத்தனை மாப்ஸ் பார்த்தீங்களா இல்லையா கிசிங்க? இப்போதான் மாப்ஸே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எறாமா வந்து ஸ்டிக்கி டிஎன்டிய 10 ஊர்ரா இக்னேட்ரா. சதறிட்டானுவோ. ஆனால் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இந்த வால்கேனிக் டிஎன்டி தான். ஏன்னு சொல்கிறேன், ஃபாலோ மீ. ஒரு நல்ல இடமா பார்த்துக்கிட்டு நம்ம கையில் நம்மளுக்கு தேவையானது சிறிதளவு பெட்ராக். சொல்கிறேன் எதுக்கு பெட்ராக் ஒன்றை அண்ணனுக்கு ஒரு பெட்ராக் பார்சல். அப்புறம் என்ன வேணும்? இது ஒர்க்காகுமா என்னான்னு எனக்கு தெரியல. வால்கேனிக் டிஎன்டி என்ன தெரியுமா பண்ணுற? பற்றிக்கோ நல்லா பற்றிக்கோடா. பற்றிக்கோடா தம்பி, மானத்தை வாங்காதடா. பற்றிக்கிட்டான் நல்லா பற்றிக்கிட்டான். இது ஒர்க் ஆகும். உங்களுக்கு மைன்கிராஃப்டில் வீடு கட்டணுமா? எப்படி கட்டுறதுன்னு தெரியலையா? கவலையே பட வேண்டாம், இதை வைத்து கட்டி விடுங்கள். அனுஜா கம்பிகள் மாதிரி கௌதமின் டிஎன்டிகள். ஐயோ இது பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுது போல கைஸ். எனக்கு தெரியுமே பெட்ராக் எங்கே இருக்குன்னு எனக்கு வேறு தெரியும் கைஸ். கைஸ் இந்த ஹீட்ரா டிஎன்டி என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு வேளை ஜெயிச்சாண்டிக்காக இடிக்குமா? பத்துக்கிட்டா ஓடிடலாம். ஊயா யார் சாமி இவன்? அப்படின்னா இவனையும் ஒன்றா சேர்த்து பற்ற வைப்போம். முதல்ல இவன் போட்டோம், அடுத்து இவன் பற்றிக்கடா. போச்சு, லாவாக்கி விட்டோம். லாவாவில் பட்டால் இந்த ஹைட்ரோ டிஎன்டி வெடிக்குமா? ஐ ஹாவ் எ டவுட் கைஸ், எஸ். கலராக தான் மாறுதே தவிர வெடிக்க மாட்டேங்குது. கோபால் இங்கே வச்சு இக்னைட் பண்ணி பார்ப்போம். இக்னைட் ஆகுடா. இக்னைட் ஆக மாட்டேங்குதோ?
வாகே நம்மளோட அடுத்த மோடு வந்துட்டு பைக்ஸ் மோடு. இதோ எந்த ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கைஸ். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டிக்கி டிஎன்டி அது ஆல்ரெடி இருந்தது தானே. இது ஃபயரி டிஎன்டி பற்ற வச்சு பார்க்கலாமா, அதிர விடலாமா, மொத்த பிளேஸும் ஃபயர் பிடிச்சிக்குமோ. இருக்கலாம் நைட். ஓ ஃபயர் மொல்ல கைஸ், பூம் எல்லா இடமும் பற்றிக்கிச்சு. அப்படின்னா இது என்ன கைஸ், இது டைனமைட்டே. ஓ நார்மல் பிஜிலி பட்டாசு கைஸ், ஒன்றுமே இல்லை. கண்ணுமே வச்சுட்டா உடனே தான் இக்னைட் ஆகிடுச்சுல. வாட் அ பிக் ஹோல். இதுக்கே சாக்கானா எப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வரும் பாருங்க. இப்போ இதில் என்ன கூட எனக்கு தெரியல நிஜமா. அல்டிமேட் டிஎன்டி இது என்ன, இதுதான் எனக்கு தெரியும். இது வெடிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு.